என்னத்துக்கு இப்படி போற பக்கம் வந்து நிக்கிய? இல்ல ரத்னா, ஆராச்சும் பார்த்து என்ன தப்பா பேசணும் அதானே? நான் சொல்றத கேளு. நிச்சயமாயிட்டனா விட்டு தொலைக்கலாம்ல. எதுக்கு இப்படி இடம் பிடிக்கிய? இங்க இருங்க. என்ன பத்தி யாரு என்ன சொன்னாலும் எனக்கு அக்கறையில பாத்துக்கோங்க. ஆனா அதை என் அண்ணன் தாங்க மாட்டான். அவனுக்கு ஒரு அசிங்கம் வரக்கூடாது, பாத்துக்கிடுங்க. ஓ ஓ என்ன வேணும்? அதான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டல. ஓ, நீ போங்கம்ல. அதான் இப்படி தூரம் வந்துட்டியல்ல, என்னன்னு சொல்லுங்க. எனக்கு உன் பின்னாலேயே சுத்தி சுத்தி வரேன்னு நினைக்க? ஏன் சந்தோஷத்துக்காகவா? உன் சந்தோஷத்துக்காக. உன் சந்தோஷத்துக்காக தான் நீ, உன் அண்ணன், உன் அப்பான்னு யார் துரத்துனாலும் நாய் மாதிரி பின்னாடியே வந்து நிக்க. இந்த கல்யாணம் நடந்தா உன் அண்ணன் சந்தோஷமா இருப்பான், அந்த போலீஸ்கார சந்தோஷமா இருப்பான், உன் தங்கச்சிய அப்பாரு எல்லாம் சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா நீ சந்தோஷமா இருப்பியா? ஆமான்ட்டு உன் நெஞ்ச தொட்டு சொல்லு, நான் திரும்பி பார்க்காம போயிருந்தேன். நான் ஒருத்த மட்டும்தான் நீ சந்தோஷமா இருக்கணும்னு யோசிக்க. அது உனக்கு விளங்குதா இல்லையா? உனக்கு பிடிச்ச ரோஸ் கலர்ல கூரைப்படவை வாங்கி வச்சிருக்க, மயில் டிசைன் போட்டு. சங்கிலி கனமா போட உனக்கு பிடிக்காதுன்ட்டு தாலி சங்கிலிய மெல்லிசா செஞ்சு வச்சிருக்க. என் அறைக்கு உனக்கு பிடிச்ச வான கலர் அடிச்சு வச்சிருக்க. அதையெல்லாம் பார்க்க பார்க்க எனக்கு கேந்தியா இருக்கு ரத்னா. கோட்டிக்கார மாதிரி இதெல்லாம் ஏன் உன்கிட்ட போய் சொல்லிக்கிட்டு கிடக்க? இனி நான் உன் பின்னால சுத்தி உன்னை சங்கடப்படுத்த மாட்டேன். ஆனா உன்னே ஒண்ணு சொல்லுதான் கேட்டுக்கோ. கடைசி நிமிஷம் வரைக்கும் உன் கல்யாணம் நிக்கணும்னு சாமி கிட்ட வேண்டிப்பேன். மனசுக்குள்ள என்னையும் வெளியில அண்ணனுக்காக அந்த போலீஸையும் கட்டிக்கிட்டு ஆயுசுக்கும் உன்னால சந்தோஷமா வாழ முடியாது பாத்துக்கோ. அழுதக்குள்ளதான் பால் குடிக்கும் பாவம். இவ்விட்டு வலியையும் பொறுத்துக்கிட்டு அழுவையை அடக்கிக்கிட்டு உன் அண்ணனுக்காக பிடிக்காத விஷயத்தை ஏன் செய்தாங்க? ரத்னா, ஒரு வாட்டி வாய் விட்டு சொல்லலாம்ல. உன் அண்ணனுக்காக உன் வாழ்க்கையை நாசமாக்கிக்கிடணும்னு பார்க்க. சரி, உன் இஷ்டம். முருகா காப்பாத்துப்பா. மாமா பார்த்தா பாருனே. ஐயா, அவளுக்கு தீவிரத்தினை காட்டியா? திருநீர் எடுத்துக்க. பூசி விடு. அவ இவனை கொமைக்கிறா, அது கூட தெரியாம இவன் தொட்டதுக்கெல்லாம் உணர்ச்சி வசப்பட்டு இருக்கான். ரத்னா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்குது. என்னத்தா இந்த பக்கம் திடீர்னு? உங்க புள்ள குத்தாலிங்கம் சொல்றீல,
4 பவுனுக்கு வைர மோதிரம் ஆர்டர் பண்ணிருக்காராம். அவர் அம்மாவுக்கு போன் பண்ணாரு போல. அதான் அம்மா எதுக்கு இந்த தேவையில்லாத வேலைன்னு கேட்டுட்டு வர சொன்னாங்க. அப்பா, என்ன பதிலா? வைர மோதிரமா? இல்லையே. நீ இப்படி சொல்லுவ? நீ இப்படி சொன்னா உடனே குத்தாலிங்கத்துக்கு போன போடுன்னு அவர் நம்பரையும் கொடுத்தாங்க. போன் போடவா? என்னண்ணா இது? பொறவு மாப்பிளைக்கு மச்சான் மோதிரம் போடணும்ல. செய்யலாம். ஆனா 3 லட்சத்துக்கு வைர மோதிரம் செய்யணுமாங்கிறது தான் கேள்வி. இப்போ என்னையா? போயிட்டால அவ. எவையா? யாரும் தங்கச்சி மாவதான். அவ எப்படியா போவா? உன்னைய உண்டு இல்லைன்னு பண்ண சொல்லி தானே உன் அத்தகாரி இங்க அனுப்பி விட்டுருக்கா. அவ வேலை முடியாம எப்படி போவாங்க? ஐயா, அவ நல்லதுக்கு தானே சொல்லுதா, கொஞ்சம் கேள. அது காட்டி ரத்னாவ வீசின கையோட அனுப்ப சொல்லிதீங்களோ? போற இடத்துல அவ கௌரவதியா இருக்க வேண்டாமா? என்ன சத்தம்? இல்ல, என்ன சத்தம்? சரியா காதல விழலையேன்னு கேட்டேன். ஐயாவும் நானும் ஏதோ பேசிட்டு இருக்கோம். ஊடால வந்துட்டு என்னதுன்னு கேட்டா என்னத்த சொல்ல? உன் கௌரவத்தை பத்தி பேசுறதெல்லாம் இருக்கட்டும். ரத்னாவோட சந்தோஷம் அதை விட முக்கியம் இல்லையா? இவ இதுக்கு இப்படி குட்டைய குழப்புதான்னு தெரியலையே. எக்கா, குட்டைய குழப்புறது நீதான். அந்த புள்ள தெளிய வைக்க பாக்கு. பயமா இருக்குட்டி. அதான் உன்னை போட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னாவல்ல, பொறவு என்ன? நான் இப்ப மாப்பிளைக்கு மோதிரம் போடுறதுல ரத்னாவுக்கு என்ன கஷ்டம் வந்துரும்ங்க? நீ மாப்பிளைக்கு மோதிரம் போடு, இல்ல சங்கிலி போடு. யாரு வேண்டான்னு சொல்றது? அதுக்கு முன்னால அவகிட்ட உட்கார்ந்து பேசு. என்னத்த பேச? மாப்பிளைய புடிச்சிருக்கான்னு கேளு. இலை பத்திரிக்கை அடிக்க கொடுத்தாச்சு, இப்ப போய் என்னத்த கேள்வி? 1000 ரூபாய்க்கு மஞ்ச பத்திரிக்கை அடிச்சிட்டேன்னு பிடிக்காத மாப்பிளைக்கு கட்டி வைப்பியா அவள? பிடிக்காத மாப்பிளையா? என்ன மாமா, நீங்களும் அமைதியா இருக்கீங்க? அவகிட்ட ஒரு வார்த்தை கேட்கணுமா இல்லையா? என்னத்த கேக்குறேன்? ஏய், முதல்ல சத்தமா பேசுறது நிறுத்து. அப்பதான் மத்தவங்க என்ன சொல்றாங்கன்னு புரியும். நான் சத்தமா பேசுறேனா? இல்ல இப்ப நான் சத்தமா பேசுறேனா? நான் எங்க சத்தமா பேசுறேன்? ஆமா. ஆமாவா? ஆமான்னு சொன்னது நான் இல்ல, உங்க அப்பா. அப்பா, அவ என்ன சொல்ல வரான்னு கொஞ்சம் கேளியா? சரி சொல்லு. மாமா, ஒரு தடவையாவது ரத்னாவை கூப்பிட்டு கல்யாணத்துல இஷ்டமா இல்லையான்னு கேட்டீங்களா? இல்லம்மா. அது பண்ணணுமா வேண்டாமா? கேட்கணும் தான். தப்புதான். என்னப்பா அவதான் சொல்லுதானா? நீயும் அவ கூட சேர்ந்துட்டு ஆமா ஆமா சொல்லிட்டு இருக்க. எப்பா, பரணி சொல்லுறதுலயும் ஒரு நியாயம் இருக்குல்ல. இப்ப நான் என்ன ரத்னா கெடுதல் பண்ணுதானா? நான் என்ன கேட்டேன், நீ என்ன பேசுற? இதோ பாரு, சுத்தி வளைக்காம என்ன வேணும்னு விஷயத்தை நேரா சொல்லு. பட்டுன்னு உடைச்சா தாங்குவியா நீ? சொல்லு. எனக்கு என்னமோ ரத்னாவுக்கு முத்துப்பாண்டிய விட அந்த வெங்கடேசனை தான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். முத்துப்பாண்டி எங்க அவன் தூங்குதான். ஆமா, அவன் தூங்கினது போதும், எழுப்பு முதல்ல அவனை. என்னப்பா இங்க உன் குடியே முழுகிட்டு கிடக்கு, நீ உறக்கத்தை போடுதியோ? என்னாச்சு? அந்த வெங்கடேசன் வந்துட்டு போறாம்ல, ஆறுன்னு தெரியுதா? இல்ல விவரம் விலாசம் எல்லாம் வேணுமா? இங்க வந்தாங்க. ஆமால, அவனையும் ரத்னாவையும் சேர்த்து வைக்கணுமாமே. அந்த அவ சூடாமணி பெத்த புள்ள வேண்டாம்னு சொன்னேனே, கேட்டியா? நீ வேணா பாரு, கல்யாணத்தன்னைக்கு ஓடி போய் நம்ம மாடத்தை வாங்க போற.
ஓடி போறது சூடாமணி பெத்த பொண்ணு இல்ல, நீங்க பெத்த பொண்ணு. அத ஞாபகத்தில் வச்சுக்கிறீங்க. இப்ப எதுக்கு நீங்க 2 பேரும் சண்டை போடுதியா? நான் அவனை பாத்துக்கிட்டேன். நீங்க கல்யாண வேலையை பாருங்க. அவ எங்கிட்டும் போக மாட்டான், எனக்கு தெரியும். என்னல்ல சொல்லுத? சம்முவம் அந்த பிள்ளைகளை அப்படி வளர்க்கலன்னு சொல்லுதேன். கேட்டியாட்டி உன் மவன் சொல்லிட்டு போறதே? அந்த சம்முவம் அவன் தங்கச்சிகளை ஒழுங்கா வளர்த்திருக்கான், நீ தான் உன் பொண்ணை வளர்க்க துப்பு இல்லைன்னு சொல்லிட்டு போறான். அப்பா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லல. என்னலே, அந்த வெங்கடேசனை பாத்தியா? அவனுக்கு பயப்படுதியோ? அந்த வெறும் பயலை பார்த்து எனக்கு என்ன பயங்க? பயப்படணும்ல. எப்பவும் இருக்கப்பட்டவன் தான் இல்லாதவனை பார்த்து பயப்படணும். என்னப்பா புதுசா சொல்லுத? ஆமாலே, சண்டையில இருக்கப்பட்டவனுக்கு தான் எப்பவும் இழப்பு வரும். இல்லாதவ எதுக்குல பயப்படணும்? அந்த வெறும் பயலை சுட்டு தள்ளிருப்பேன். ஏன் செய்யல? சொல்லல. அதான் இடுப்புலயே சொருவி வச்சிருக்கே, எடுத்து சுட வேண்டித்தானே? ஏன் சுடல? இல்லே, அவன் கெஞ்சரவன் இல்லல்ல, மிஞ்சரவன். அவனை நீயா நோண்டாம இருந்தாலே போதும். பெத்து பலூனது ஊதி ஊதி பெருசாக்கிறாத. என்ன பார்த்த பேண்ட்ல ஒண்ணுக்கு போற பயாவன் இன்னைக்கு என்ன பேச்சு பேசுதான் தெரியுமா? எலே, அவன் எல்லாத்துக்கும் துணிஞ்சிட்டான், ஜாக்கிரதை. அப்பா, எனக்காச்சுட்டு நீ ஒண்ணு பண்ணணும். உன் கல்யாணத்தை வெரசலா நடத்தணும், அதானே? என்னப்பா வாய திறக்கிறதுக்குள்ள அம்புடின்னு சொல்லுத? அதாம்லே உங்க அப்பன். உனக்கு அடுத்த புதன்கிழமை கல்யாணம். வாசல்ல கட்டுத வாழையிலிருந்து அடுப்படி விரவு வரைக்கும் 50 பேருக்கும் அட்வான்ஸ் கொடுத்தாச்சு. எப்படிப்பா? உனக்காக நான் இதை செய்யுதேன்னு பாக்குறியா? இல்லல்ல, இதுக்கு பின்னால வேற ஒரு விவகாரம் இருக்கு. பரணி கல்யாணம் முடிஞ்சு 1 மணி நேரம் கழிச்சுதான் உன் கல்யாணத்துக்கு நேரம் குறிச்சு கொடுத்திருக்காரு சோசியர். அவ கல்யாணம் கலவரமா நடக்க போகுது. அந்த கலாட்டாவில் உன் கல்யாணத்துக்கு பிரச்சனை வந்துடக்கூடாதுல்ல. அதான் அதுக்கு முந்தையே உன் கல்யாணத்தை முடிச்சுடலான்னு பாக்குதேன். சமூகம் என்ன இந்த நேரத்துல என்னத்தையோ பொறிஞ்சிட்டு கிடக்க? உங்க உறக்கத்தை கெடுக்கூடாதுன்னு தான் மெழுகுவத்தி வெளிச்சத்துல பாத்துக்கிட்டு இருந்தேன். இந்த வெளிச்சம் கூட உங்க உறக்கத்தை தட்டிடுச்சா? ஏல, என் உறக்கத்தை கெடுக்கிறதுலாம் இருக்கட்டும், இந்த நேரத்துல நீ என்னத்தை பொறட்டுன்னு பொறிச்சிட்டு கிடக்க? பஞ்சாங்கம் தான் பாக்கேன். பஞ்சாங்கம்மா? அது என்னத்துக்கு பொறட்டுவன்? இந்த நம்ம ரத்னாவுடைய பத்திரிக்கை அடிச்சு மணிஷ் பிரஸ்ல ரெடியா இருக்கு, போய் எடுத்துட்டு வர வேண்டியதானே? அதுனா அரிசி முட்டியா போய் அப்படியே எடுத்துட்டு வரதுக்கு நல்ல நாள்லாம் பார்க்க வேண்டாமா?
இவன் ஒருத்தையா தோட்டத்துக்கெல்லாம் கால் நேரம் பார்த்துட்டு இருக்கிறவன். என்னப்பா இப்படி பேசுத? நம்ம குடும்பத்துல நடக்கிற முத கல்யாணம் நல்லபடியா நடக்கும்ல. எந்த குறையும் வைக்காம நல்லா சிறப்பா செஞ்சு முடிக்கணும். சரிப்பா செய்ப்பா, உன் இஷ்டம் போல நீ என்ன பண்ணுமோ பண்ணியா. நாள் பாத்தியா? வர வெள்ளிக்கிழமை நாள் நல்லா இருக்கு. அன்னைக்கே போய் பத்திரிக்கை வாங்கிட்டு வந்து சாமி முன்னாடி வச்சு படிச்சு விட்டு அன்னைக்கே முத பத்திரிக்கை கொடுக்க ஆரம்பிச்சா சிறப்பா இருக்கேன். சரியா, செஞ்சிடலாம் ஐயா. சரி நீங்க படுங்க. நீ படுக்கல? இது முடிஞ்சு எடுத்து வச்சுட்டு படுக்க வேண்டியதான். கால காலத்துல சீக்கிரமா படு, காலைல எந்திரிக்கணும்ல. முருகா நல்லபடியா நடக்கணும்பா. என்னல என்னாச்சு? என்ன உறங்கலையா? இல்லனே, உறக்க எங்க போயிருப்பா? எட்டி எந்திரிங்க டி. எட்டி எந்திரிங்க. என்னக்கா? எட்டி எந்திரிங்க. என்ன டி? என்ன இப்ப எதுக்கு இப்படி உழுக்குத? என்னக்கா? அக்காவை காணோம் டி. ஏட்டி எங்க போவா? இங்கதான் இருப்பா. எல்லா பக்கமும் பாத்துட்டேன், அக்காவை காணோம் டி. என்ன டி சொல்லுத? ஏட்டி வீரா, அந்த பக்கம் போய் பாப்போம் வா. அக்கா, ஏட்டி அந்த பக்கம் போய் பாரு. அக்கா, ஏ வீரா, அக்கா பாத்தியா டி? பாத்துட்டேன். இங்க பாத்தியா? அங்க இல்லையா? இல்லையா டி? ஐயோ, ஏ வீரா, வயித்துல புளிய கரைக்கிட்டி. முன்வாசல் கதவு தாப்பா போட்டுதான் இருந்துச்சு, புறவாசல் கதவு தான் திறந்து இருந்துச்சு. என்ன டி சொல்லுத? ஆமா டி. நேத்து அந்த வெங்கடேசன் வேற அக்காக்கு போன் அடிச்சான். அக்கா அழுதுட்டே ஏதோ சொல்லிட்டு இருந்தா. ஏய், அண்ணனை உசுப்பி விடவா? எதுக்கும் பரணிக்கு போன் போடுச்சு. அவங்களுக்கு எதுக்குக்கா? காரணமா தான் சொல்லுத. நீ போய் போன் போடுச்சு. சரி டி. போடு. ஹலோ. ஹலோ பரணி, நான் இசக்கி பேசுத. சொல்லு இசக்கி, என்ன இந்த நேரத்துல? யாருக்காவது உடம்பு முடியலையா? அதெல்லாம் இல்ல, ரத்னா அக்காவை காணோம். என்ன சொல்ற? காலையில எந்திரிச்சு பார்த்தோமா, அக்காவை காணோம் பரணி. காணுமா? எட்டி கூட. ஹலோ, அண்ணனும் அப்பாவும் தூங்கிட்டு இருக்காங்க. அவங்கள எழுப்புறதுக்கு முன்னால உங்ககிட்ட சொல்லலான்னு தான் போன் பண்ணேன். சரி, முதல்ல பீரோல அவ துணிமணி நகையெல்லாம் இருக்கான்னு பாருங்க. என்ன பரணி? நான் தப்பாலாம் சொல்லல, ஒரு தடவை பாத்துக்கன்னு தான் சொல்றேன். சரி, நான் கிளம்பி அங்க வரேன். சரி. என்ன சொல்லுதா? அந்த வெங்கடேசனோட ஓடி போயிருப்பான்னு சொல்லுதாளா? எதுக்கும் பாப்போம் டி. வாட்டி தேடலாம். மாமா, மாமா என்னது மாமா? ஏதாச்சும் சொன்னானா? கல்லூரி மங்கனா இருக்கா, வாயை திறக்க மாட்டாங்க. இவன் வீட்டு ஆளுங்களை எங்கன்னு கேட்டா மாஞ்சோலைக்கு ஏதோ கல்யாணத்துக்கு போயிருக்காங்களா? இல்லையே, அங்கேதான் பிள்ளைய ஒளிச்சு வச்சிருக்காங்க. அடிச்சு கொல்லுங்களே. மாமா வேணாம் மாமா, அடிக்க வேணாம்னு சொல்லுங்க மாமா. இருவா, அடிக்க வேணாம் மாமா, வேணாம் மாமா. ஏதோ ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடு போகுது மாமா. யாருடி இவனுக்கு போய் பாவம் பார்த்துக்கிட்டு இருக்க? இவன் பெரிய கள்ளம்ல. இவன் நம்ம ஆளுங்க போய் விசாரிக்கிறப்ப எடக்க மடக்கா பேசிருக்காங்க பாரு. இம்புட்டு அடி அடிக்கும், கொழுப்பு அடக்க மாட்டேங்குது. எனக்கு என் மருமவை இங்க வந்து ஆகணும். நீ யாருக்கு போன் போடுவோ என்ன போடுவோ எனக்கு தெரியாது. அவ இப்ப இங்க வந்தே ஆகணும். பாத்து
நீங்களே போற தண்ணி எடுக்க. ஆமல ஆமா, மடியில படுக்க வச்சு ஃபீடிங் பாட்டில போட்டு நல்லா போட்டு விடு. அடிச்சு வாய உடைக்கிறது விட்டுட்டு தண்ணி எடுக்க போறான். தண்ணி அடிக்கல. ஒரே நிமிஷம் மாமா. பாவம் மாமா வேணாம் மாமா. மாமா மாமா ஒரே நிமிஷம் மாமா. நான் பேசுறேன் மாமா. நீ எல்லாம் என்ன பேச போற? நீ இவன்ட்ட மாமா நான் பேசுறேன் மாமா. நான் பேச என்ன கேட்க மாமா. தயவு செஞ்சு மாமா நான் பேசுறேன் மாமா. இவன் ஒருத்தன் விளங்காத பயலுக்கெல்லாம் இறக்கம் காட்டு. இல்லை எதுக்குல இதெல்லாம்? எதுக்குல எப்படி எல்லாம் பண்ணுத? நாங்க உனக்கு என்னல தப்பு பண்ணோம்? வேண்டான்னு சொல்லி எங்களை தூக்கி அடிச்சுட்டு போனது நீ தானே. போறவ எதுக்கு இதெல்லாம்? இல்லை என் தங்கச்சி என்கிட்ட திருப்பி கொடுத்துல உன் கால வேணா விழுந்து கேட்கணும்ல. என் தங்கச்சி எனக்கு திருப்பி கொடுத்துல. இவன் போன வேற எடுக்க மாட்டேங்கிறான். அண்ணாச்சி ஆயுசு 100ல உனக்கு. உனக்கு தான் போன் போட்டுக்கிட்டே இருந்தேன், நீயா வந்துட்ட. என்ன ஏதாவது தகவல் உண்டா? நேரா வந்திருக்கே. ஐயா ஒரு நிமிஷம் வாங்கல. என்ன ஒரு நிமிஷம் தனியா வாங்கல. என்னல மச்சான் என்ன சொன்னவ? சொல்லுதேன். இல்லை சம்முவா, நீ கிளம்பல. எங்க மாமா? வான்னு சொல்லுதேன்ல, வா ஒரு 8 போயிட்டு வந்தோம். வா எங்கிட்டன்னு சொல்லுங்க மாமா. இல்லை சொன்னாதான் வருவீளோ? மாமா பயமா இருக்கு மாமா, எங்கன்னு சொல்லுங்க மாமா. நான் போயிட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு சொல்லுதேன். நான் பா என்னப்பா எதுக்கு எல்லாருக்கும் பயம் காட்டுறீங்க? இந்த இன்ஸ்பெக்டர் சொல்றது நிஜமா இல்லையான்னு தெரியணும்ல. என்னப்பா சொன்னாரு? சொல்லுங்கப்பா, என்ன சொன்னாரு? ஆவுடையார் குளத்துல பணம் ஒண்ணு கிடக்குதான். என்ன சொல்லுவீங்க மாமா? என்ன மாமா சொல்லுது? இருங்க, யாரும் பதறாதீங்க. இருக்கு இந்த அவங்களுக்கு ஒருவேளை ரத்தினாவா இருக்குமான்னு ஒரு சந்தேகம். போய் பார்த்து வந்து சும்மா இருக்காது மாமா. அது கண்டிப்பா நம்ம ரத்னாவா இருக்காது. நான் குமர முருகன் என்ன கைவிட மாட்டேன் மாமா. அது நம்ம ரத்னா கிடையாது. மாமா அங்க போய் பார்த்தா என்ன ஏதுன்னு தெரிஞ்சிரும். அழாத கண்ணி, அழாத. மாமா 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 அப்பா என்னாச்சு? அப்பா 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 என்னாச்சு? தண்ணி கொண்டு வாங்க, அப்படியே சர்க்கரை எடுத்துக்கலாம். ஐயா முதல்ல உங்க ஆளுகளை அடையாளம் கட்ட சொல்லுதீங்களா? நான் வரேன். இல்லல்ல, முதல்ல அவங்க யாராவது போட்டோம், அவங்க சம்பந்தப்பட்ட ஆள் யாருன்னு சொல்லட்டும். பரவாயில்ல, நம்ம போலாம். ஏன்பா? அவங்க புள்ளதான்னு தெரிஞ்சிட்டா நாம தேவையில்லாம
அந்த பாடியை போய் பார்க்க வேணாம்ல? எனக்கு அது புதுசு இல்லப்பா. எங்களுக்கு புதுசுதேன். அது எவ்வளோ ஒத்தின்னு தெரிஞ்சிருச்சுன்னா நாம சந்தோஷமா போயிடலாம்ல. யாரா இருந்தாலும் அது ஒரு உசுருப்பா. சந்தோஷப்பட என்ன இருக்கு? என்ன இவ உலகத்துல எந்த வீட்டுல இளவு இருந்தாலும் அழுன்னு சொல்லுவா போல இருக்கே. ஐயா, மத்தவங்கள முதல்ல பாத்துக்க சொல்லிடுதேன். யோ கான்ஸ்டபிள், அவங்களை கூப்பிட்டு உள்ள போய் காட்டியா? வாங்கம்மா. அப்பா வாமா போய் பாப்போம். சாமி, இது அந்த அம்மாவுடைய பிள்ளையா இருக்க கூடாது. அந்த பாவப்பட்ட அந்த அம்மாவும் அப்பாவும் அதை தாங்கிக்கிட மாட்டாங்க. அது அவங்க பிள்ளையா இருக்க கூடாது சாமி. பிள்ளையா இருக்க கூடாது. அவங்கள ரொம்ப சோதிக்காது முருகா, அவங்கள ரொம்ப சோதிக்காது. அது ரத்னாவா இருக்காத சண்முகம். அது அவங்க மகளா இருக்க கூடாதுன்னு தான் வேண்டிக்கிட்டேன் பரணி. அதுவும் உசுறு தானே பரணி. வலி எல்லாருக்கும் ஒண்ணுதான்ல. இங்க பாருமா, யாராவது 2 பேர் போங்க. ஒன்னா பாடியை எப்போ திருவலாம்? ஐயா, பாடியை அறுக்கிறது தைக்கிறது வேணாம், பார்த்துக்க. இல்லைங்க, உள்ள இருக்கிறது உங்க பொண்ணுதானான்னு தெரியலையே. எனக்கு தெரியும்ல, அது எங்க வீட்டுக்குள்ளதான். நான் தான் சொல்லுதும்ல, அது அவதான். அண்ணே, அண்ணே, ரத்னா,
முருகா எல்லாம் நல்லபடியா நடக்கணும். இந்தா சண்முகம், இந்தா. ரொம்ப நன்றி அண்ணாச்சி. பத்திரிக்கையை பிரிச்சு பாருடே. இருக்கட்டும் அண்ணாச்சி. ஆட பிரிச்சு பாருப்பா. சரி. எங்க வீட்டுல நடக்கிற முதல் விசேஷம் ஆச்சு. தெரியும் டே, உள்ள பெரிய மனுஷியானது கூட வீட்லயே வச்சு தண்ணி ஊத்திட்டல, பத்திரிக்கை அடிச்சு சடங்கு பண்ணல. அப்ப இருந்த சூழ்நிலையில அதெல்லாம் இயலல. கல்யாணம் தானே முக்கியம், அதுவும் பெரிய இடத்து சம்பந்தம். மாப்பிள்ளை வேற அரசாங்க உத்தியோகத்துல இருக்காவோ. ஓ நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லா கூடி வந்துருச்சுல. ஆமாண்ணாச்சி, திடுதிடுப்பு மாமா வந்து உடா பொண்ண அப்படின்னு நான் நினைச்சு கூட பாக்கலாம். இப்படி கேப்பாவோன்னு. நல்லது நடக்கும் போது எல்லாம் அப்படிதான் நடக்கும். சரிண்ணாச்சி, எம்புட்டாச்சு. அட்வான்ஸ் போக 4000 ரூபா வருது. சரிண்ணாச்சி. அவசரம் ஒண்ணும் இல்ல, பைய கொடு. அண்ணாச்சி, நான் சந்தோஷமா இருக்கேன். இந்தாங்க, நிறைஞ்ச மனசோட கொடுக்கேன், வாங்கிக்கோங்க. இந்தாங்க. இன்னைக்கே ரொம்ப விசேஷமான நாள் டே, சாமி கும்பிட்டு. சரிண்ணாச்சி, அப்பாவுக்கு ஒரு வாட்டி போன் அடிச்சு சொல்லிவிடுதேன். சரி. அட சம்முவம், எப்போ சொல்லியா? பத்திரிக்கை வாங்கியாச்சு. சந்தோஷம் ஐயா, சந்தோஷம். பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு, மனசுக்கே ரொம்ப நிறைவா இருக்கு. போய் உன் சந்தோஷம் தான் ஐயா எங்க சந்தோஷம். இன்னைக்கே நாள் நல்லா இருக்கான். வீட்டுல சாமி முன்னாடி வச்சு கும்பிட்டு அப்புறம் பத்திரிக்கை எடுத்துட்டு போய் நம்ம சுப்பிரமணிய சாமிக்கு வச்சு கும்பிட்டு வந்துருவோம். ஐயா அப்படியே செஞ்சிருவோம் ஐயா, இதுல என்ன இருக்கு? நீ இந்த வீட்டுல இந்த பூஜை சாமான் வாங்கி வைக்கியா? ஏ நீ கவலை விடு, நான் வாங்கி வைக்கிறேன் எல்லாத்தையும். சரி, இவளுக்குலாம் எங்க? எல்லாம் சாக்கெட் தைக்க கொடுக்குறேன்னு கடைக்கு போயிருக்காளுங்க. வந்துருவாளுங்களா? வந்துருவாளுங்க ஐயா, நான் வேணா போன் பண்ணி சொல்லிடுறேன், நீ வா. சரி சரி, நான் வாங்கிட்டு வந்துடுறேன். சரியா, பார்த்து பத்திரமா வா. சரியா. சரி அண்ணாச்சி, கையில வச்சிருந்த பத்தி இதோட சேர்த்து கட்டிட்டீங்களா? சரி அண்ணாச்சி, வரேன் அண்ணாச்சி. கல்யாணத்துக்கு அவசியம் வந்துருங்க. வந்துருவோம்ல.